என்னங்க பிளாக்மெயில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் பிளாக் மெயில்? பொதுவா மெயில் அப்படின்னா தபால் தானே. ஒருவேளை பழங்காலத்துல கருப்பு கலர் கடுதாசில மிரட்டி நீ எனக்கு வந்து பணம் கொடுக்கணும், இல்ல இது பண்ணணும் அதை பண்ணணும்னு மிரட்டி தபால் எதுவும் போட்டதுனால அந்த பேர் வந்துதா? இல்ல இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சரி, என்ன வரலாறு அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. எங்க சொல்லுங்க வரலாறு. இதனோட ஹிஸ்டரி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்காட்லாந்துல 16th செஞ்சுரியில 16ஆம் நூற்றாண்டுல ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்தோட எல்லை பகுதிகளில் வாழ்ந்த விவசாயிகள் கொள்ளையர்களால பெரும் பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அந்த கொள்ளையர்கள் யாருன்னா வட ஐரோப்பால உள்ள ஸ்காண்டினேவியா பகுதியில வாழ்ந்த வைக்கிங்ஸ் இனத்தை சேர்ந்தவர்கள். இவங்களை பார்டர் வீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லை பகுதி கொள்ளையர்கள். வைக்கிங்ஸ் இனத்துல கடல் கொள்ளையர்களும் உண்டு. விவசாயிகளுடைய பணம், பொருட்கள், கால்நடைகள்னு அவங்களோட உடைமைகளை அடிக்கடி இவங்க கொள்ளையடிச்சாங்க. அந்த ஆபத்துல இருந்து தங்களை காப்பாத்திக்க அந்த பகுதி விவசாயிகள் அந்த கொள்ளையர்களுக்கு பணம் அல்லது பொருட்கள்னு கப்பம் செலுத்தினாங்க. அப்படி கப்பம் செலுத்தினா அந்த கொள்ளையர்கள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி தங்களுடைய பாதுகாப்பு கருதி கொடுக்கப்பட்ட பணத்துக்கோ இல்ல பொருட்களுக்கோ பேருதான் ப்ரொடெக்ஷன் பேமெண்ட். இந்த ப்ரொடெக்ஷன் பேமெண்ட் என்ற டேர்ம் ஒரு கட்டத்துல பிளாக்மெயில் என்ற வார்த்தையா மாறுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம். பிளாக்மெயில்ல உள்ள மெயில் என்ற வார்த்தை ஓல்ட் நார்ஸ் மொழியில உள்ள மால் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஓல்ட் நார்ஸ் மொழின்றது 800 AD இருந்து 1300 AD வரைக்கும் வட ஐரோப்பால உள்ள ஸ்காண்டினேவியன் ரீஜன்ஸ்ல பேசப்பட்ட மொழி. அதாவது இப்போ உள்ள நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து உள்ளிட்ட நாடுகள். ஓல்ட் நார்ஸ் மொழியில மால் அப்படின்னா ரெண்ட் இல்லனா பேமெண்ட், அதாவது வாடகை இல்லனா கட்டணம். இப்படிதான் மால் என்ற வார்த்தை இந்த வைக்கிங்ஸ் இனத்தவர்கள் மூலமா ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து பகுதிகளில் நுழையுது. பின்னால இந்த வார்த்தை மேல் என்ற வார்த்தையா மருவி அந்த காலகட்டத்துல இங்கிலீஷ் மொழியில சேருது. இப்படி கொள்ளையர்களுக்கு செலுத்தப்படும் கட்டணம் வெள்ளி நாணயங்களா இருந்தா அதுக்கு பேரு ஒயிட் மெயில். இதுவே வெள்ளி நாணயங்களா இல்லாம கால்நடைகளாகவோ இல்ல தானியங்களாகவோ இல்ல ஏதோ ஒரு வித சேவையாகவோ இருந்தா அத பிளாக்மெயில் அப்படின்னு ஒயிட் மெயிலுக்கு எதிர்மறை சொல்ல அழைத்தாங்க. இப்போ உள்ள மாடர்ன் இங்கிலீஷ்ல மெயில் என்ற வார்த்தைக்கு கட்டணம் அப்படின்ற அர்த்தமே கிடையாது. அது 17ஆம் 18ஆம் நூற்றாண்டோட வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. 16ஆம் நூற்றாண்டுக்கு மேல நாம இப்போ பயன்படுத்துற அர்த்தத்துக்கு வந்துருச்சு. அதாவது ஒருத்தவங்க அந்தரங்கத்தை வெளியில சொல்லாம இருக்க எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை செய்யி, அதை செய்யின்னு மிரட்டுறது. வெரி குட்ங்க. பிளாக்மெயில்ன்ற வார்த்தை எப்போ ஆரம்பிச்சது, இப்போ வந்து என்னவா மாறி வந்திருக்கு, எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ எத்தனை வகையான பிளாக்மெயில் இருக்குன்றது சொல்லுங்க பாப்போம். ஓகே, பிளாக்மெயில் அப்படின்றது ஜெனரலா வந்து 5 வகை இருக்கு. சரி. அதாவது எமோஷனல் பிளாக்மெயில், வர்ச்சுவல் பிளாக்மெயில், பொலிட்டிக்கல் பிளாக்மெயில், மாரல் பிளாக்மெயில், எக்கனாமிக்கல் பிளாக்மெயில். வெரி குட்ங்க. எங்க இதுக்கெல்லாம் அப்படியே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க பாப்போம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள், if you don't help me I will never talk to you. இது வந்து எமோஷனல் பிளாக்மெயில். அதாவது நீ இது செய்யலன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன் இப்படின்றது. அடுத்தது, the computer hacker virtually blackmailed the boy by threatening to post his private photos online. virtual blackmail அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடா நீ வந்து நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா உன்னுடைய பிரைவேட் போட்டோஸை வந்து நான் கம்ப்யூட்டர்ல போட்டு இன்டர்நெட்ல போட்டு உன் பேரை நான் அடிச்சிருவேன் அப்படின்றது. சரியா? அடுத்தது வந்து டு பிளாக்மெயில் சம்மன் மாரலி. அது என்னன்னா, இப்போ நான் சொல்றேன், he morally blackmailed his classmate by saying if you are a good person you must share your notes with me. நீ நல்லவனா இருந்தா நீ வந்து உன்னோட நோட்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு ஒரு மாரல் பாயிண்ட்டை வந்து அங்கே லிங்க் வச்சு ஒருத்தவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது. இப்போ நம்ம இன்டர்நெட்லாம் சொல்கிறேன், நீ தமிழனா இருந்தா இதெல்லாம் ஷேர் பண்ணு அப்படின்னு, அந்த மாதிரி. அடுத்தது எக்கனாமிக்கல் பிளாக்மெயில். இப்போ நான் சொல்றேன், the landlord economically blackmailed the shopkeeper by saying if you don't pay extra rent I will close your shop அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ எக்ஸ்ட்ரா ரெண்ட் பே பண்ணலன்னா உன் கடையை நான் இழுத்து மூடுவேன் அப்படின்னு. கடைசியா வர்றது பொலிட்டிக்கல் பிளாக்மெயில். இப்போ சொல்றாங்க, இப்போ the party members
politically blackmail the government by saying that if you don't give us the minister post, we will withdraw our support. அதாவது எங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கலன்னா நாங்க வந்து கட்சி விட்டு போயிடுவோம், நாங்க ஆதரவு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பொலிட்டிக்கலா வந்து பிளாக்மெயில் பண்றது. சோ இதெல்லாம் தான். அடேங்கப்பா வெரி குட் வெரி குட். நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா. எப்பயுமே கதை கேட்கறது கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும்ல, ஜாலியா. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.